செல்வோம். கர்த்தர் தாமே இந்த மாதங்கள் முழுவதும், இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மை அபரிவிதமாய் ஆசீர்வதித்த தேவன். இந்த 2025ஆம் ஆண்டு இந்த 2 மாதங்களும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நம்மை நடத்தினார். இந்த மாலை வேளையில் நினைவு கூறும்படியாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படித்தக்கதாக ஹல்லேலூயா, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை இந்த மாலை வேளையில் நினைவு கூர்ந்து அவரை ஸ்தோத்திரித்து அவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி தகப்பனே, இந்த ஆராதனை சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை கூட்டி சேர்த்திராச்சா. ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துவோமா. எத்தனையோ பேர் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நன்றி அறிதலை சேரெடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கும்படியாய் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு பார்க்கும்படியாய் இந்த மாலை வேளையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த கிருபைக்காக இதயத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய், வல்லவராய், போதுமானவராய், அற்புத தேவனாய், அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், யோசனையில் பெரியவராய். ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலைகளே ஆண்டவரே, இந்த நாள்களே எத்தனையோ காரியங்களை பார்க்கிறோமே, எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நம்மை விலக்கி பாதுகாத்தாரே. எத்தனை இன்னல்கள், எத்தனை போராட்டம், எத்தனை காரியங்கள் நமக்கு முன்பாக எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் எல்லா வழிகளை செவ்வாய்ப்படுத்தின தேவனை கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா. நன்றி நன்றி ஆண்டவரே, கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆம் தகப்பனே, கர்த்தர் செய்த நன்மைகளை உம்முடைய அன்பை நாங்கள் நினைவு கூறும்படியாக கர்த்தர் செய்த மகத்துவமான காரியங்களை, ஹல்லேலூயா, எண்ணிமுடிய அதிசயங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கும்படியாக எங்கள் தேவைகளுக்கு அல்ல தகப்பனே, எங்கள் தேவைகளை சந்தித்த தேவனை ஆராதிக்கும்படியாய், உயர்த்தும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. ஆச்சரியமாய் நம்மை நடத்தினாரே, அதிசயமாய் நம்மை நடத்தினாரே. இந்த மாலை வேளையிலே அவரை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மேலான கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போமா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. வந்திருக்கிற யாவருக்கும் ஆண்டவரே, ஒருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் கைவிடாத நேசராய் எங்களுக்கு நன்மைகளை செய்த நாயகனே, இந்த மாலை வேளையிலே உம்மை ஆண்டவரே தகப்பனே போற்றி துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய். ஹல்லேலூயா. ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவன் அவர். இந்த மாலை வேளையிலே மகிமைப்படுத்துவோமா. ஆபத்து நாட்களில் அவரை கூப்பிட்ட வேளையில் நமக்கு பதில் கொடுத்த தேவனை, நமக்கு நன்மை செய்த தேவனை இந்த மாலை வேளையில் ஒரு நன்றியுறுந்த உள்ளங்களாய் இந்த நாளை வேளையில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தில், வேலை ஸ்தலங்களில், போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும், சுகவீனத்திலும் பலவீனத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலனாயிருந்து இந்த மாலை வேளையில் தகப்பனே நீர் கொடுத்த பலனுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. ஆண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக, நோக்கி பார்க்கும்படியாக கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் தேவைகள் அல்ல, சூழ்நிலைகள் அல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் காணப்படுகிற எந்த காரியம் அல்ல தகப்பனே, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கட்டாப்பா. ஆண்டவரே, இந்த மாலை வேளையில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக, கனப்படுத்தும்படியாக கர்த்தர் எங்களை பலப்படுத்தும்படியாக செபிக்கிறோம். ஆராதனை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. துதிக நமக்கு மேலாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நாம் எழுந்திருந்து நம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்முடைய ஆலய பிரகாரங்களுக்கு அப்பா நாங்கள் வரவும் அப்பா உம்மை துதிக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த தருணத்தை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பல மக்களுக்கு அப்பா இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நீரே சமாதான கர்த்தராய் எங்களுக்கு இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனே உம்மை வாழ்த்துகிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறபடி அவர் நம்மளுடைய மகிழ்ச்சியா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை மகிழ்ச்சியால் நிரப்புகிற கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உலகம் தர முடியாத சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அப்பா தேவ பிள்ளைகளுக்கு அப்பா நீர் தருகிறீர். அதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. யெகோவா ஹோசன்னு நீர் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கி கொண்டு இருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. அவருடைய பலத்த கரத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம் பிரியமானவர்களே. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, சேனைகளின் கர்த்தராகிய அவருடைய ஆவியினாலே ஆகும். ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. not by might, not by might but by his spirit. hallelujah. அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் பிரியமானவர்களே. hallelujah. நன்றி செலுத்துகிறோம். hallelujah. எங்களை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். hallelujah. நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்று சொன்னீரே. hallelujah. நீரே அப்பா, நீரே மெய்யான தேவன், உம்மை துதிக்கிறோம். hallelujah. நீரே உலகின் ஒளியா இருக்கிறீர். உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. இம்மானுவேல் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். சீக்கிரம் வரப்போகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. ராஜாதி ராஜாவை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. அவர் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். ஹalleluya. அவர் சாரோனின் ரோஜா. அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya. அவரை போல் அழகானவர் யாரும் இல்லை. அவரை ஸ்தோத்திரிப்போம், அவரை துதிப்போம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அப்பா உம்முடைய விலை உயர்ந்த ரத்தத்தை நீர் சிந்தினீரே. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. தேவ ஆட்டுக்குட்டியை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. சிலுவையில் உம்முடைய தியாகத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஹalleluya. எங்களுக்கு ரட்சிப்பை அளிக்க அப்பா உண்மையே நீர் தியாக பலியாய் நீர் தந்தீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய அநாதி சிநேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. அப்பா, எங்கள் மீது வேறு ஒருவரும் எங்கள் மீது அவ்வளவு அன்பு எங்கள் மீது வைக்க முடியாது. அவ்வளவு ஒரு உண்மையான ஒரு அன்பை எங்கள் மீது பரம தகப்பனீர் வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கூட அப்பா உம்முடைய மைந்தரின் திரு ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரியும். ஹalleluya. உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. தேவாட்டு குட்டியானவரே, உம்முடைய ரத்தத்தின் மூலமா எங்களுக்கு அப்பா உம்முடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய அப்பா ஒரு வழியை நீர் உண்டாக்கினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. எந்த ஸ்துதி ஸ்தோத்திரத்திற்கும் மேலான உம்முடைய மகிமை உள்ள நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவைகளை எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர் கர்த்தாவே. ஹalleluya. வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. ஹalleluya. The host of heaven worships God. The stars and the angels, which is the host of heaven, it worships God every second. Hallelujah. அந்த நட்சத்திரங்களோடு அந்த தேவ தூதர்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். Hallelujah Hallelujah. நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Hallelujah. நன்றி அப்பா. Hallelujah. யோனா சொல்கிறார், நான் எபிரேயன் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோக
பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவன் என்று தன்னை பற்றி சொல்கிறார். ஹalleluya. Our God is the God of heaven. ஹalleluya. அவர் பராக்கிரமம் உள்ளவர். அவ்வளவு கர்த்தர் வலிமை உள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. பிரபஞ்சம் முழுவதையும் அவர் படைத்த ஒரு ஆண்டவர், பிரபஞ்சம் முழுவதையும் ஆள்கிற ஒரு ஆண்டவர். ஹalleluya. ஹalleluya. அகிலத்தை ஆள்பவர் நீர். ஹalleluya. இந்த முதல் பாடலை பரலோக தேவன் என்று பரலோகத்தின் தேவனுக்கு மகிமை உண்டாக நாம் பாடுவோம். Thank you, Jesus. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம்.
வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் உம்மை உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம். ஸ்தோத்திரிப்போம். தாவீதோடு நாம் சேர்ந்து சொல்வோம், கர்த்தாவே உம்முடைய பலத்திலே நீர் எழுந்தருளும், அப்பொழுது உம்முடைய வல்லமையை பாடி கீர்த்தனம் பண்ணுவோம் என்று தாவீது சொல்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு ராஜாவும் கர்த்தரை எப்படி அவர்கள் துதிக்கிறார்கள் என்பதை நாம் அந்த 21ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். அவரை நித்திய ஆசீர்வாதங்கள் உள்ளவராக்குகிறீர், அவரை உம்முடைய சமூகத்தின் மகிழ்ச்சினால் பூரிப்பாக்குகிறீர். ஒவ்வொரு உலகத்தின் ராஜாவையும் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் பூரிப்பாகிறார்கள். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாது இருப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு உலகத்தில் உள்ள ஒரு ராஜாக்கு கர்த்தருடைய தயவு தேவைப்பட்டால் நமக்கு எவ்வளவாய் அவருடைய தயவு, எவ்வளவாய் அவருடைய இரக்கம் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. நாம் அவரை ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் அவருடைய தயவை, அவருடைய இரக்கத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாசியின் சுவாசத்தினால் ஜலம் குவிந்து நின்றது, வெள்ளம் குவியலாக நிமிர்ந்து நின்றது, அழகான ஜலம் நடு கடலிலே உறைந்து போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமையை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட அவர் நிரப்பும்படியா நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய வசனம் எவ்வளவு பேரின்பமா இருக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவனை உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு சொல்கிறார், என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. அந்த பெரிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். லெட்ஸ் வர்ஷிப் தி கிரேட் காட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் நன்மையானதை தருகின்ற தேவனா இருக்கிறீர். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் அற்புதங்களின் தேவன். உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. பின்பு இயேசு கலிலே எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட துதிக்கு பாத்திரராகிய நம்முடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அந்த 2வது பாடலை பாடி அவரை துதிப்போம். அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இயேசு பெரியவர். போல யாரும் இல்லை ரட்சா. நன்றி செலுத்துகிறோம். மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திரர் சொல்லுவோமா? மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை.
அற்புதங்கள் செய்பவர் உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே மகிமை உமக்கே. எங்கள் கரங்களை உயர்த்தி என்றென்றும் ஆராதிப்போம். மகிமை இயேசுவே. இயேசுவே மகிமை உமக்கே. உமக்கே மகிமை ஆண்டவரே. எங்கள் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். என்றென்றும் ஆராதிப்போம். உயர்ந்தவர் உன்னதமானவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. மறுபடியும் சொல்லுமா? நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், இன்று அற்புதங்களை செய்பவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிறவர், உம்மை போல யாரும் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். அல்பா ஒமேகாவே உம்மை துதிக்கிறோம். ஆதி மந்தமே ஸ்தோத்திரிப்போம். நன்றி நன்றி அப்பா. அந்த பெரியவரை உன்னதமானவரை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. thankfulness is heaven's theme. பரலோகத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை அவர்கள் நன்றி செலுத்தி துதித்து கொண்டே இருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்த திரளான கூட்டமாகிய ஜனங்கள் தேவனை ஆர்ப்பரித்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முழங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பெலனும் சதா காலங்களில் உண்டாவதாக என்று அவர்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வான சேனைகளோடு சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய ரட்சிப்பின் தேவனை ஆர்ப்பரிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய மீட்பரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு விலை உயர்ந்த ஒரு ரட்சிப்பை நமக்கு அவருடைய ஜீவனை ஈர்ந்து நமக்கு தந்தாரே, அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு தந்த நல்ல ஒரு கல்விக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தந்த வேலைக்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தந்த ஊழியத்திற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் தந்த தாளந்துகளை நினைத்து அவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல பெற்றோரையும் நல்ல குழந்தைகளையும் தந்து நம்மளை ஆசீர்வதித்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்மை தொடர்ந்து வர செய்த தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் நினைக்காத நன்மைகளை கூட தருகின்ற தேவனை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து நன்றியோடு நான் துதி பாடுவேன் என்று இந்த பாடலை பாடி அவரை ஸ்தோத்திரிப்போம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காக
நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. எல்லாரும் சொல்லுவோமா? நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைகள் எத்தனையாய் என்றும் நன்றி கூறுவேன் நான். சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. சத்திய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் இயேசுராஜனே. செய்திட்ட நன்மைகளுக்காக எங்களுக்காக செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எண்ணில் அடங்கா நன்மைகளை நம்முடைய வாழ்வில் செய்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி செலுத்துவோம். ஹalleluya ஹalleluya. பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் களி கூறும்படியாய் அப்பா இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு நிறைவாய் தந்திரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. இப்பொழுதும் அப்பா நாங்கள் கேட்கக்கூடிய அப்பா உம்முடைய விலை உயர்ந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. தொடர்ந்து அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் அப்பா உம்மை அழைக்கிறோம். உம்முடைய அப்பா விலை உயர்ந்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய வார்த்தைக்கு அப்பா நாங்கள் செவி கொடுக்க அப்பா நாங்கள் கீழ்ப்படியே உமக்கு சாட்சியாய் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்யும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவன் செய்த நன்மைகளை நினைவு கூறும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். பொதுவாக
நன்றியறிதலை குறித்து நாம் தியானிக்கிறது உண்டு. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் இடைம்படிபடியாய் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிப்போம். ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, நாங்கள் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் செய்த சகல நன்மைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் தகப்பனே ஆண்டவரே, நீர் வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் செபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே செபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற வசனம், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் அவர் நல் மேய்ப்பராக இருந்து நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம்ம ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை துதிக்கிறோன்னா, கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை ஒரு நல்ல மேய்ப்பராய் நம்மை நடத்தினார். ஆமென். புல்லுள்ள இடங்களிலே நடத்தினார். நன்றாக நம்மை போஷித்தார், நம்மை அரவணைத்தார், நம்மை பாதுகாத்தார். அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூறும்படியாய் இந்த நாளில் நாம் கூடியிருக்கிறோம். பிரதர்ஸ் மீட்டிங்கில் அநேக காரியங்களை இதை ஏற்கனவே பிரதர் தியானித்திருந்தோம். அதே காரியங்கள் தான். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான காரியத்தை நாம் இந்த 2 வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். முதலாவது காரியம், நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, எல்லாருக்கும் நம்மை தெரியுதோ இல்லையோ, ஆண்டவருக்கு நம்மை நன்றாக அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசி தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் அறிந்திருக்கிறார். நாம் ஒருவரும் பிறப்பதற்கு முன்பதாக, நம்முடைய அவயங்கள் தோன்றுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். அறிந்திருக்கிறார் அப்படின்ற வசனம் பார்த்திங்கன்னா வேதத்தில் அநேக இடத்துல வரும். ஆதாம் ஏவாளை அறிந்தார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும், அது வந்து ஒரு உறவை காண்பிக்கிறது, ஒரு இன்டிமெசி. அப்போது இங்கே சொல்கிறது, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார் என்றால் நம்மோடு கூட இருக்கிற உறவை காண்பிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு வைத்திருக்கிற அந்த உறவை காண்பிக்கிறது. ஆண்டவர் நன்கு நம்மை அறிந்திருக்கிறார். நம்முடைய பாதைகளை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய சூழ்நிலைகளை, நாம் சென்று கொண்டிருக்கிற பாதைகள், நாங்கள் எங்கே செல்ல வேண்டும், எப்படி செல்கிறோம் என்பதை எல்லாவற்றையும் அவர் நன்கு அறிந்தவராக இருக்கிறார். அடுத்ததாக, அவைகள் என் பின் செல்கிறது. அடுத்து சொல்கிறாரு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம். நான் அந்த ஆராதனை வேளையில் கூட சொல்லும் போது, விலையேற பெற்ற ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நித்திய ஜீவனை. இந்த உலகத்தில் அநேகரை நாம் பார்க்கும்போது மிக பணக்காரராக காண்பிக்க அநேக காரியங்களை பார்க்கலாம். உலகத்தை முழுவதையும் அவங்க சம்பாதிச்சிருக்கலாம், எவ்வளோ சொத்து சேர்த்துருக்கலாம். ஆனால் எல்லாவற்றை காட்டிலும் அவங்க சென்று கொண்டிருக்கிற பாதை எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழிவின் பாதையில் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் போன வாரத்தில் சொன்னது போல், நம்ம இங்கே வாழ்கிற வாழ்க்கை குறுகிய காலம், ஆனால் ஒரு நித்தியம் ஒன்று உண்டு. ஹல்லேலூயா. அது நித்திய நரகமா அல்ல நித்திய வாழ்க்கையா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அநேகர் அழிவை நோக்கி அந்த நித்திய நரகத்துக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம், விலையேற பெற்ற ஒரு ஆசீர்வாதம், அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக காரியங்களை நினைத்து நாம் ஸ்தோத்திரிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கிறது, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அஷூரன்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்கள். ஒரு காலம் கெட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிற, ஆண்டவரை அறிந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்குற மிகப்பெரிய ஒரு காரியம், அவர் கொடுக்குற அஷூரன்ஸு, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அடுத்ததாக அவர் சொல்கிறார், ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. ஹல்லேலூயா.
இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம அஞ்சுகிற காரியம் என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, எதையாவது நம்ம விழுந்துருவோமோ, அல்லது நம்ம தோற்று போயிடுவோமோ, ஏமாந்து போயிடுவோமோ, அல்லது சோர்ந்து போயிடுவோமோ, அல்லது அநேக நெகட்டிவான காரியங்களை யோசிக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்குற அஷூரன்ஸ், ஆண்டவர் கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தம், அவைகள் என் கையிலிருந்து ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவருடைய கரத்தில் இருக்கிறோம். ஆனால் நம்ம பல விதங்களில் இருக்கலாம், ஆனாலும் அவருடைய கரத்தில் இருக்கும்போது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்த்தோம் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம், ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார், என்னுடைய சூழ்நிலையை அறிந்திருக்கிறார், என்னுடைய பாதையை அறிந்திருக்கிறார், என் தேவையை அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதே போல் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, என் கையில் இருக்கிறதால் அவர் கெட்டு போவதில்லை என்ற ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறார். அது மாத்திரமல்ல, என் கையில் இருப்பதனால ஒருவரும் அவரை பறித்து கொள்வதும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதற்கு முன்பதாக நாம் அறிந்து கொள்கிற காரியத்தை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது காரியம், அவர் சொல்கிற காரியம் என்ன வார்த்தை? என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தேவை. ஆனால் எப்படிப்பட்ட ஆடுகளுக்கு அந்த ஆசீர்வாதம்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகளின் ஆசீர்வாதங்களை பாருங்கள். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே அழகாக சொல்லியிருக்க எல்லாவற்றையும் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒரு காரியம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு அநேகருக்கு பலவிதமான டவுட்ஸ் இருக்குது. நம்ம ஒரு காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதற்கு என்ன பதில் சொல்கிறாரு? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால், ஆண்டவர் அவர் மாத்திரம் பேசுகிறதில்ல, நாம் பேசுகிறத மாத்திரம் கேட்குறதில்ல, அவர் நம்மோடு கூட உறவாட விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா. பேசாத கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிற தேவன். ராமன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அநேகருக்கு கர்த்தருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு ஆர்வமாக இருக்குது? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எப்படி பேசுவார், ஆண்டவருடைய பேசுகிறத எனக்கு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கு அநேகருக்கு நம்ம ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இதற்கு என்ன சொல்கிறாரு, இதை செய்யன்னு சொல்கிறாரா, செய்யக்கூடாது சொல்கிறாரா, என்ன சொல்கிறாரு, இப்படி நிறைய குழப்பங்கள் நமக்கு வருது. ஏன்னா நமக்கு நிறைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்க்கும்போது பலவிதமான சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிற காரம் ஒன் வே கம்யூனிகேஷன் அல்ல, டூ வே கம்யூனிகேஷன் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆதி ஆகமத்தில் பார்க்குறோம், 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், அந்த இடத்துல பார்க்குறோம், உலாவுகிற போது கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் அங்கே இருக்கும்போது சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இங்கே இன்றைக்கு நாம் நம்ம தியானிக்கிற காரியம் அநேக காரியம். அந்த இடத்துல பார்க்குறோம், பாவத்தின் நிமித்தமாய் அவர்கள் விலகி போனார்கள், தேவ பிரசனத்தை அவர்கள் எழுந்து போனார்கள் என்று நாங்கள் பார்க்குறோம். ஆனால் மறுபடியுமாய் கர்த்தரோடு கூட நாம் உறவாடுவதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் இரத்தத்தை சிந்தி அவரோடு கூட பிதாவாகிய தேவனோடு கூட நம்ம இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேக காரியம் இங்கே ஆதாம் பாவத்தின் நிமித்தமாய் அந்த இருந்த சத்தம், அவர்களோடு பேசின உறவை, அங்கே உறவு பிரிக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். எதனால்னா பாவத்தின் நிமித்தமாக. இன்றைக்கும் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அநேக பிரிவுகளை பார்க்குறோம். அது எதனால் உண்டானது என்றால், பாவத்தின் நிமித்தமாய் அவரோடு கூட உறவாடுகிற காரியம் நமக்கு தடைபட்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் போது ஆண்டவர் சொல்கிற காரியம் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், 19-20 வசனங்களில்,
ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னத்தில் நாம் வரும்போது இந்த தைரியம் எங்கே வந்ததுன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினதினால நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட உறவாடுவதற்கான ஒரு காரியத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை இணைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் நமக்கு குற்ற உணர்வு பல காரியங்கள்னால நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேசினா ஆண்டவர் கேட்பாரா, ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாரா, எப்படி பேசுவார், அது பேசுகிறத நம்ம புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு அநேக நேரத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்கிற காரியம் அநேக வேதத்தில் அநேக காரியங்களை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிற காரியம், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பேசு, என்னை நோக்கி நீ பேசும்போது நான் உங்க கூட பேசுவேன். ஹல்லேலூயா. எரேமியா 33:3 என்ன சொல்கிறாரு? எரேமியா 33:3 தெரிந்த வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, ஆம், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஆண்டவரோடு கூட நம்ம பேச வேண்டும். அப்போ தான் அவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஒரு பிரச்சனை பல விஷயங்கள் வரும்போது அநேகரோட பேசுகிறோம், அநேக காரியங்களை பேசுகிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் அவரோடு கூட நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. ஆபத்து நாட்களில் பிரச்சனை வரும்போது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு பதில் சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். ஹல்லேலூயா. நமக்கு சொல்லுவார் பெரிய காரியத்தை, அநேக காரியங்கள், நமக்கு தெரியாத காரியங்களை அவர் சொல்லுகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த நம்ம வாசித்த 10ஆம் அதிகாரத்தில் யோவானில் வாசித்தது போல அந்த சகல ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் மாற வேண்டும். இன்றைக்கு அநேக காரியங்கள் உண்டு. நம்ம உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா டெலிஃபோனில் நம்ம பேசுகிறோம். பேசும்போது அடுத்த ஆள் நம்ம பேசுகிறவங்களுக்கு பேசாமல் நம்ம பேசிகிட்டே இருந்தோம்னா அவங்க பேசுகிறது ஏதாவது கேட்குமா? பேசிட்ட பிறகு கொஞ்சம் கேப்பு நம்ம கொடுக்கணும். அந்த கேப் கொடுக்கும்போது அவர் என்ன பேசுகிறாருன்றது நமக்கு தெரியும். இன்றைக்கு நமக்கு நிறைய நேரத்தில் நம்ம பேசுகிறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், ஆனால் அவர் நமக்கு பேசுகிறதுக்கு டைம் கொடுக்கறதில்ல. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு ஜெபம் பண்ணின பிறகு அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கும் போது அவர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தம் நம்முடைய காதுகளுக்கு கேட்கும். ஹல்லேலூயா. எனவே இந்த மாலை வேளையில் நமக்கு அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு க்ரௌடான ஒரு ஏரியாவில் நம்ம போகிறோன்னு வச்சிங்களேன், நமக்கு ஃபோனில் பேசும்போது எதாவது கேட்குமா? எப்போ கேட்கும்? ஒரு அமைதியான இடத்துல போய் அமர்ந்து அந்த சத்தம் மாத்திரம் கேட்கணும்னு சொல்லி நம்ம எப்போ விரும்புகிறோமோ அப்போ அந்த சத்தம் கேட்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம டெலிஃபோனில் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது பேசுகிறாங்க யாரோ ஒருத்தர், கொஞ்சம் இருங்க பிரதர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிரதர் நான் சொல்லிவிட்டு ஒரு ஓரமாக போயிட்டு அமைதியாக நிற்கிற இடத்துல போய் நின்றுன்னா அவர் என்ன பேசுகிறாரோ அது நமக்கு தெளிவாக கேட்கும். ஹல்லேலூயா. ஸோ அமைதியான இடத்துல எல்லாவற்றையும் மறந்து, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களை மறந்து, நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்க பேசுகிறதை மறந்து அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து இருக்கும்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய மெல்லிய சத்தத்தோடு கூட நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் பேசுவார். ஹல்லேலூயா. நம்முடைய குழப்பத்தில் அவர் நம்மோடு கூட இடைப்படுவார். எனவே நாம் அவருக்கு இடம் கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நிறைய நேரத்தில் ஃபோனை எடுத்தால் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஜபான் ஆரம்பித்தா என்ன பண்ணுறோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம கேட்கணும். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எனவே பார்க்குறோம் அநேக காரியங்கள் உண்டு. ஒரு 4 காரியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி பேசுவார் என்பதை இன்றைக்கு நாம் தியானித்து நாம் செவிக்க போகிறோம். முதலாவது காரியம், ஆண்டவர் எப்படி நம்மோடு கூட பேசுவார் என்றால் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா.
அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் யோவான் 1:1 எல்லாருக்கும் தெரிந்த வசனம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மோடு கூட பேச வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அநேக காரியங்கள் நம்ம வார்த்தையை குறித்து அந்த பிரதர்ஸ் மீட்டிங்கில் கூட பிரதர் வந்து நம்மோடு கூட பேசினார். அநேக காரியங்கள், அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டது. எதற்காக நம்மோடு கூட பேசுகிறார்? நமக்கு என்ன தேவை என்பதை வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவார். இன்றைக்கும் நம்ம செய்தியின் மூலமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா அவருடைய சத்தத்தை நாம் கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. முதலாவது காரியம், வேத வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். 2 தீமோத்தேயு 3:16-17 நம்ம வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் எப்படி பேச வேண்டும், எப்படி தேறி நாம் வளர வேண்டும், நாம் சீர்திருத்தப்பட வேண்டும், நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமான காரியங்கள். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றையும் வேத வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. இதை நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க முடியும்னா இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் போது தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்னோடு கூட பேச மாட்டேன்றார் நம்ம அநேக நேரத்தில் சொல்கிறோம். நம்ம கர்த்தருடைய வேதத்தை நாம் தியானிக்கும் போது, அதில் உட்கார்ந்து அதை வாசிக்கும் போது வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை குழப்பத்தில் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் பேசுவார். செய்தியின் மூலமாக கர்த்தர் பேசுவார். வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசுவார். எனவே அவருடைய வார்த்தையின் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக. எபிரேயர் 4:12 வாசிப்பு. கர்த்தருடைய எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கற்புள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருக்கு, இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை இருதயத்தில் பேசும். ஹல்லேலூயா. பேதுரு பிரசங்கிக்கும் போது, அவர் சாதாரண மீன் பிடிச்சு கொண்டிருந்த பேதுரு அன்று ஆவியானவர் நிரப்பப்பட்டு அங்கே வார்த்தையை பிரசங்கிக்கிறார். யாரை குறித்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து. நீங்கள் கொலை செய்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பேர் என்ன சொன்னாங்கன்னா, இருதயத்திலே குத்தப்பட்டவர்களா. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை அவருடைய இருதயத்தில் பேசினது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு ஜீவன் உண்டு. ஹல்லேலூயா. செத்து போயிருக்கிற, மரித்து போயிருக்கிற அந்த காரியத்திலிருந்து ஒரு ஜீவனை கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அந்த வார்த்தை பேசினது என்று பார்க்கிறோம். அவர் வேறு கதையெல்லாம் பேசலை, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசும்போது அந்த வார்த்தை கேட்ட அனைவரும் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அவர்கள் அத்தனை பேரும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. எனவே அந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்க. 2வது காரியம், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. அவருடைய மெல்லிய சத்தம் நம்முடைய நினைவுகளில் கேட்கும். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார், நம்முடைய சிந்தையின் மூலமாய் பேசுவார். யோவான் 14:26 வாசிப்போம். யோவான் 14:26. பிதா 14:26. ஆமென். பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் அவரே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுகிற தேவனாக இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே இருப்பார். நீ யாருன்னு நினைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா?
ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை எதற்காக பிரித்தெடுத்தார், எதற்காக உன்னை சந்தித்தார், எதற்காக இந்த தேசத்தில் வைத்திருக்கிறார், எதற்காக இந்த சபையில் வைத்திருக்கிறார், ஒவ்வொரு காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி நமக்கு நினைப்பூட்டுவார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நாம் அதற்கு செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த சத்தத்திற்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். வரப்போகிற காரியங்களை அவர் அறிவிக்கிற தேவன். யோவான் 16:13 வாசிங்க. அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் ஆமென் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், குழம்பி போயிருக்கிறோம். என்ன செய்கிறது, என்ன பண்ணுறது, படிப்பு காரியமாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், அல்லது நான் என்ன செய்ய வேண்டும், வேலைக்கு மாற்றமாக இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செபிக்கும் போது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுக்கும்போது, ஆவியானவர் நமக்கு வரப்போகிற காரியங்களை அவர் அறிவிப்பார். ஹல்லேலூயா. இந்த விஷயத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், இதில் நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை நடத்துகிறவர், சத்தியத்துக்குள்ளே நம்மை நடத்துகிறவர். நம்ம சத்தியத்தை விட்டு விலகி போகிற எந்த சூழ்நிலை காணப்பட்டிருந்தாலும் உடனே ஆண்டவர் உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் உணர்த்துவார். யாருமே உடனே விழுந்துட மாட்டாங்க. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுருந்தீங்கன்னா, நீங்கள் நிதானித்து பார்த்தீங்கன்னா உடனே அது நடக்காது. முதல்ல உங்கள் நினைவில் வந்திருக்கோம், அப்போவே ஆண்டவர் உடனே கண்டித்து உங்களை உணர்த்துவார். அந்த சத்தத்திற்கு நாம் உடனே செவி கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அதை நம்ம விட்டுட்டு கிராஸ் பண்ணி போயிட்டோம், திரும்பவும் பேசுவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார். ஒவ்வொரு சத்தமும் கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த சத்தத்தை நாம் கேட்காதபடி பல சத்தங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் மாற வேண்டும். ஏசாயா 30 21 வசனம் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசி. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எந்த சைடு போகணும்னு சொல்லி ஒரு சத்தம் நம்ம காதில் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் அந்த சத்தத்துக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக நேரத்தில் அவசரப்பட்டு நம்ம என்ன பண்ணுறோம், முடிவெடுக்கிறோம். அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறவராக இருக்கிறார். அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆவியானவர் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. ஒரு சத்தம் நம்முடைய காதுகளை கேட்கும். அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாமை குறித்து நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்கும்போது அந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, வாசிங்க ஆதியாகமம் 22 10-12. ஆதியாகமம் 22. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் கத்தியை எடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த இடத்துல ஒரு மலை மேலே போகும்போது எவ்வளோ காற்று அடிக்கும். இன்றைக்கு கூட நம்ம 2 நாளாக நல்ல காற்று அடிச்சிட்ருக்குல்ல, பயங்கர காற்று. ஸோ அந்த காற்றுல ஆனாலும் ஒரு சத்தம் கேட்பதற்கு அந்த காதை அவன் செவி கொடுத்தான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒருவேளை அவன் கவனிக்காமல் இருந்திருந்தானா யோசிச்சுங்க. நம்ம அநேக சூழ்நிலையில் கவனிக்காமல் அநேக நேரத்தில் நம்ம அதை சத்தத்தை எதிர்பார்ப்பதில்லை. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். அவருடைய சத்தத்திற்காக நாம் காத்திருக்கும் போது அவர் ஏற்ற நேரத்தில் நம்மோடு பேசுவார். இந்த இடத்துல சரியான நேரத்தில் அவர் பேசுகிறார். இப்படி உதாரணத்துக்கு நம்ம சொல்லணுன்னா, அநேக நேரங்களில் பார்க்கும்போது இப்போது எஃப்எம் ரேடியோ இருக்குதுல்ல. ஸோ ரேடியோவில் பார்த்திங்கன்னா அந்த பக்கத்துலேருந்து ஒரு செய்தி இந்தியாவிலையோ இலங்கையிலோ பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க பேசிட்டு தான் இருக்கிறாங்க, செய்தி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நமக்கு செய்தி வரலை. இன்றைக்கு நிறைய நேரத்தில் செய்தி நமக்கு வரல, பதில் வரல, ஜெபத்துக்கு
பதில் வரல கறக்கு முறுக்குன்னு சவுண்டு வருதுன்னு வச்சுங்க ரேடியோவில். அப்போ என்ன பண்ணணும், அதை டியூன் பண்ணணும். டியூன் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா ஒரு டைமில் கரெக்டாக வரும்போது என்ன வரும், கேட்கும். நம்ம நினைக்கிறோம் அப்போ தான் பேசுகிறாருன்னு, ஆனால் அவர் எப்போதுலேருந்து பேசிட்டு தான் இருக்கார். நமக்கு தான் கேட்கல, ஏன்னா டியூனிங் பண்ணல. அதை சரியான டியூன் பண்ணும்போது அந்த முள் இந்த முள், அந்த ஃப்ரீக்குவன்சி இந்த ஃப்ரீக்குவன்சி ஒன்றா வரும்போது, அந்த ஃப்ரீக்குவன்சி ஒன்றா வர வரைக்கும் கர்த்தர் காத்திருப்பார். அல்லேலூயா. அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். நாம் தான் அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்குறலாய் மாற வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. நாம் டியூன் பண்ண வேண்டியது நம்முடைய மைண்டை தான். நம்ம ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுறோம், அநேக சத்தம் கேட்குது. இது சரியில்லை, அது சரியில்லை, அவங்க சரி, இப்படி ஆகிடும், அப்படி ஆகிடும், நெகட்டிவான விஷயம், இதெல்லாம் இப்படி வந்தால் இப்படி தான் ஆகிடும். அநேகர் சொல்கிறத நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அது எல்லாத்தையும் மறந்து நம்ம மைண்டு டியூன் ஆகணும். எப்போனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஏற்றபடி நம்ம டியூன் ஆகும்போது அவர் பேசுகிறது தெளிவாக நமக்கு கேட்கும். அல்லேலூயா. இனிமேல் நீங்கள் நியூஸ் கேட்கும்போது ஞாபகம் வரணும் உங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய சத்தம் நமக்கு கேட்க வேண்டும் என்று நாம் அதை டியூன் பண்ணும்போது சரியான நேரத்தில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆவியானவர் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது காரியம், மனுஷர் மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். சில நேரத்தில் வார்த்தையில் வரல, அல்லது ஆவியானவர் பேசுகிற காரியம் நம்ம கேட்கலன்னா, சில நேரத்தில் கேட்காம நம்ம என்ன பண்ணுவோம், விட்டுட்டாலும் ஆண்டவர் விட மாட்டார். ராமன் சொல்லுவோமா? அல்லேலூயா. மனுஷர் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் ஏற்ற மனுஷரை ஏற்ற சூழ்நிலையிலே நமக்கு அனுப்புவார். அல்லேலூயா. நமக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போய் வந்திருப்போம், இன்றைக்கு ஏன் இப்படி இருக்குது என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நொந்து போய் வந்திருப்போம். ஆனால் ஒரு மனுஷனை கொண்டு அந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பேசுகிற தேவன். அல்லேலூயா. அவருடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாய் நாம் வாஞ்சிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல மனுஷர் மூலமாய் அவர் ஆலோசனை தருகிறவர். நீதிமொழிகள் 11:14 பார்க்கிறோம், நமக்கு தெரிந்த வசனம். ஆலோசனை இல்லாத இடங்களிலே ஜனங்கள் விழுந்து போவார்கள். அநேகர் ஆலோசகர் இருந்தால் வாசிங்க. ஆமென். அல்லேலூயா. சில நேரங்களில் ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் என்ன செய்யதுன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம நல்ல ஆண்டவரை அறிந்தவர்கள், நற்சாட்சி பெற்றவர்கள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள், ரோல் மாடலாக இருக்கிறவங்க, மென்டர்ஸாக இருக்கிறவங்கள நாம் நாடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து, அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கூட நம்ம ஜெபித்து நாம் பேசும்போது அவர்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. ஏற்ற வார்த்தைகளை கொடுப்பார். அல்லேலூயா. நமக்கு அந்த நேரத்தில் என்ன தேவையோ அதை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர்கள் மூலமாய் ஆண்டவர் பேசுவார். அல்லேலூயா. எனவே மனுஷர்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நான்காவது காரியம், தீர்க்க தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுவார். 1 தெசலோனிக்கர் 5:19-21 வாசிங்க. 1 தெசலோனிக்கர் 5:19-21. ஆமென். ஹல்லேலூயா. அநேக வார்த்தையின் தீர்க்க தரிசனம் மூலமாக கர்த்தர் பேசுவார். அதை நாம் அற்பமாக எண்ணாதபடி அநேக நேரத்தில் நம்ம விட்டுறோம். அந்த ப்ராஃபஸி மூலமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார். பிள்ளையை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, நம்முடைய எதிர்காலத்தை குறித்தோ, ஊழியங்களை குறித்தோ ஆண்டவர் பேசும்போது அதை அற்பமாக எண்ணாதபடி அது ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். அதை நாம் வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அதை அற்பமாக எண்ணாதபடி கர்த்தர் அதன் மூலமாக அவர் பேசுகிற தேவனாக இருக்குது. அநேக காரியங்கள் உண்டு. இன்றைக்கு 4 காரியம் மாத்திரம் நம்ம பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், அதற்கு செவி கொடுக்க மாட்டேங்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம பார்க்குறோன்னா செல்ஃபோன், இதுதான் நான் எக்ஸாம்பிள், நிறைய காரியங்கள் அதான் சொல்ல முடியும். செல்ஃபோனில் நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அந்த நேரத்தில் கட் ஆகும்ல, சரியாக கேட்காது, விட்டு வரும். அவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, ஆனால் நமக்கு சரியாக கேட்க. அப்போ என்ன பண்ணணும்? லிஃப்ட்டை விட்டு நம்ம வெளியே வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்?
கிளியராக கிடைக்கும். அப்போ அந்த இடத்துலேருந்து நம்ம வெளியில் வர வேண்டும். எங்கே வரணும்னா எங்கே கிளியராக கேட்குதோ அங்கே வரணும். ஆமென், ஹல்லேலூயா. வியாழக்கிழமையில் வெள்ளிக்கிழமையில் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வரும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஹல்லேலூயா. வேறு இடத்துல நம்ம போகும்போது நமக்கு சத்தம் கேட்காது. ஸோ இந்த இடத்த விட்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சில கம்ஃபர்ட் ஜோனில் நம்ம இருக்கிறோம். சில ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு இடத்துல அப்படியே இருக்கிறோம். ஆனால் அங்கே சத்தம் சரியாக கேட்காது. அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியில் வரும்போது நீ யார், நீ என்ன செய்ய வேண்டும், உனக்காக கொடுக்கப்பட்ட ஊழியம், உனக்காக அழைக்கப்பட்ட காரியம், எதற்காக இந்த வேலையை கொடுத்துருக்கேன், எதற்காக இந்த தேசத்தில் வைத்திருக்கிறேன், எதற்காக உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நம்ம வெளியே வர வேண்டும். வரும்போது தான் அந்த சிக்னல் கிடைக்கும். இன்றைக்கி அநேகர் என்ன பண்ணுறோம், அந்த ரங்கத்தில் எவ்வளோக்கு உள்ளே போகிறீங்களோ அவ்வளோக்கு சிக்னலே கிடைக்காது. இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கை ஒரு இருண்ட வாழ்க்கையாக பாவத்தில் அநேக ஆண்டவருக்கு மறைவான காரியங்களை அந்த ரங்கத்தில் செல்ல 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 ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆனால் பேசுகிற வார்த்தை நமக்கு கேட்காது. அநேக நேரத்தில் அப்படி தான் நம்ம என்ன பண்ணுறோம், பின்மாற்றம் அடைகிறோம். அநேகருக்கு அந்த சத்தமே கேட்காது. நம்ம அநேக நேரத்தில் இந்த காரியத்தை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். 3 விதமான ஜனங்களை நம்ம பார்க்கலாம். சிலர் பார்த்திங்கன்னா மனசாட்சி செத்து போனதாக இருக்கும். அவங்களுக்கு இரக்க குணமே இருக்காது. தவறு செய்வார்கள். தவறு செய்வதை சரின்னு அவங்களுக்கு தவறுன்றதே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த உணர்ச்சியே இருக்காது. பார்க்குறோம்ல, நம்ம எவ்வளோ பேரை ரோட்டில் வெட்டுறாங்க. அதாவது நம்ம மிருகங்களை கூட நம்ம யோசிக்கிறோம். ஆனால் மனுஷர்களை கண்மூடித்தனமாக அவங்களுக்கு வேண்டியது அந்த அந்த மயக்கத்தில், போதையில், அந்த காரியத்தில் அவர் மனுஷன் அப்படின்ற காரியம், அவனுக்கு பின்னாக ஒரு குடும்பம் இருக்குது, அந்த காரியம் எதையுமே யோசிக்காமல் மிருகத்தனமாய் செய்கிற காரியங்கள் உண்டு. அவங்களுக்கு மனசாட்சின்றதே இருக்காது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பீப்புளுக்கு பார்த்திங்கன்னா மனசாட்சி இருக்கும். அது கிறிஸ்டியனாக இருந்தோம், இந்துவாக யாராக இருந்தாலும் அவங்களுக்கு என்னென்னா தவறு செய்வாங்க. தவறு செஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, வருத்தப்படுவாங்க. ஐயோ அந்த தவறை நான் பண்ணிட்டேன். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன காரியம்னா, விசேஷித்த காரியம், தவறு செய்வதற்கு முன்பதாகவே கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். ஹல்லேலூயா. நீ தவறு செய்ய எண்ணும் போதே கர்த்தர் உணர்த்துவார். தவறு செய்ய எண்ணும் போதே கர்த்தர் நம்மோடு பேசுவார். வார்த்தையின் மூலமாய் பேசுவார், வேதத்தின் மூலமாய் பேசுவார், மனுஷர் மூலமாய் பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவங்களுக்கும் அதான் வித்தியாசம். மற்றவங்க தப்பு பண்ணிட்ட பிறகு அந்த குற்ற உணர்விலே வாழ்வாங்க. ஆனால் தப்பு செய்வதற்கு முன்பதாகவே அந்த நினைப்பு நமக்கு வரும்போதே, பிசாசு நமக்கு ஒரு நினைப்பை கொடுக்கும்போதே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். இது தவறுன்னு சொல்லி அதிலிருந்து நம்ம வெளியே வருவதற்கு வழியும், நான் சோதனை குறித்து நான் மெசேஜ் கொடுத்தேன். அந்த இடத்துல எப்படி வழி வருவதற்கும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே அதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் கடைசியாக நம்ம பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 தெரிந்த வசனம். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஹல்லேலூயா. ஆண்டவர் கதவை தட்டுகிறார். அந்த சத்தத்தை நாம் கேட்க திறக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நிறைய பேருக்கு சத்தம் கேட்குது. ஒரு சிலர் கேட்கலாம், வார்த்தை கேட்பாங்க, ஆனால் என்ன பண்ண மாட்டாங்க, திறக்கிறதில்ல. அதை கேட்டு நாம் திறக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்னோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது சில பேருக்கு அப்படி தான், நம்ம இதை ஆண்டவருக்குள்ள அதிகமாக வந்தால் இதெல்லாம் செய்ய முடியாது, இப்படி பண்ண முடியாது, அப்படி பண்ண முடியாது சொல்லி பிசாசு அவங்கள ஏமாற்றி அவளை அழிவின் பாதைக்கு கொண்டு செல்கிறான். ஆனால் ஆண்டுடைய சமூகத்துக்கு நாம் வர வர கர்த்தர் நம்மை நித்தமும் மகிழ்ச்சியாய் நம்ம நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள் தான். நமக்கு ஸ்வீட்டுன்னா என்ன பண்ணுவோம், ஸ்வீட்டை நம்ம குடிச்சிட்டு ஸ்வீட்டை சாப்பிட்டுட்ட பிறகு டீ குடிச்சோன்னா வரும். டீயில் சுகர் இருந்தாலும் என்ன தெரியும், தெரியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஸ்வீட் அவ்வளோ எஃபெக்ட். ஸோ ஆண்டவருடைய அன்பில் நம்ம ருசி பார்த்துட்டோம் வச்சிங்களேன், அதுக்கப்புறம் எது கொடுத்தாலும் எந்த ஒரு இன்பமாக இருந்தாலும் அது நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை அறிந்தவர்கள் எந்த அன்பிலும் விழுந்து போக மாட்டார்கள். ஹல்லேலூயா.
உலக மாயையில் விழுந்து போக மாட்டாங்க, சிற்றின்பத்தில் விழுந்து போக மாட்டாங்க. ஏனென்றால் ஆண்டுடைய மெய்யான அன்பை அறிந்தவர்கள். ஹல்லேலூயா. அதை நாம் ருசிக்கு பார்க்க வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவர்கள் வேறு எந்த காரியத்திலும் விழுந்து போக மாட்டாங்க. எனவே அப்படிப்பட்டவர்களாக நாம் மாற வேண்டும். கடைசி அந்த வசனத்தை வாசிப்போம். சகரியா 7ஆம் அதிகாரம் 11-13 வாசித்து நாம் செபிப்போம். சகரியா 7ஆம் அதிகாரம் 11-13 வரை. கேளாதபடிக்கு தங்கள் செவிகளை அடைத்து கொண்டார்கள். வார்த்தைகளை கேளாதபடிக்கு ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தெளிவாக இந்த வார்த்தையில் சொல்கிறார். சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அநேக நேரத்தில் கர்த்தர் நம்மை கூப்பிடுகிறார். நாம் அதுக்கு செவி கொடுக்காத பட்சத்தில் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஏமாந்து போகிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தையை போல் அந்த வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் நாம் காதை அடைக்காதபடி கர்த்தர் நம்முடைய காதுகளை திறப்பாராக. ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவுள். இந்த மாலை வேளையில் நம்முடைய எல்லாருடைய சிந்தைகளும் கர்த்தர் மாற்றும்படியாக, எந்த ஒரு கவனமும் இல்லாதபடி, நம்முடைய கவனத்தை சிதை திருப்புகிற எந்த காரியமும் நம்மை ஆட்கொள்ளாதபடி அவர் நம்மை ஆண்டு கொள்ளும்படியாய், ஹல்லேலூயா, நம்மோடு கூட பேசும்படியாக நம் கண்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை அளித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று நமக்கு வாக்கு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா. ஒருவரும் அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்வதில்லை என்று நமக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். ஒருவனும் அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்வதில்லை என்று அவர் வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. எத்தனை ஒரு அன்பு. ஹல்லேலூயா. ஒரு தகப்பன் கையில் இருக்கிற ஒரு மகனை போல, பிள்ளையை போல நமக்கு அவ்வளோ ஒரு அஷூரன்ஸை கொடுக்கிற ஒரு ஆண்டவர். அதற்கு காரணம் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஆடுகள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆடுகளுக்கு உண்டான மகத்தான ஆசீர்வாதங்களை இந்த மாலை வேளையில் நான் பார்த்தோம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே தகப்பனே, எந்த ஒரு காரியமாய் காணப்பட்டிருந்தாலும் அப்பா அவருடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி ஆண்டவரே அநேக சத்தங்களை நாங்கள் கேட்கிறோம்ப்பா. உலகத்தின் சத்தங்கள் ஆண்டவரே, பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே, மனுஷனுடைய ஆண்டவரே சத்தங்கள் ஆண்டவரே, அநேக காரியங்கள் அப்பா ஆண்டவரே, சோர்ந்து போகிற அநேக காரியங்களை கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் ஒப்பு கொடுக்கிறோம். இனி எல்லாவற்றையும் மாற்றும்படியாக கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் தியானிக்கத்தக்கதாக ஆண்டவரே தகப்பனுடைய மெல்லிய சத்தம் இந்த மாலை வேளையில் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் செபிங்க. வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போமா? கர்த்தர் எல்லா நன்மையினால நிரப்புகிறவா இருக்கிறார். வருகிற மாதத்தில் அநேக அற்புதங்களை செய்ய போகிறார், அநேக விடுதலை தரப்போகிறார். அதற்கு தடையா இருக்கிற காரியங்க, ஒருவேளை இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்க முடியாதபடி ஏதோ ஒரு தடை காணப்படுகிறது. அந்த தடையை கர்த்தர் நிர்மூலமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. அதற்கு நம்முடைய ஹல்லேலூயா இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுப்போமா? நம்முடைய சிந்தையை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைக்கு நேராக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே ஒருவேளை ஒரு அந்தரங்கத்தில் நாங்கள் போய் இருந்திருக்கலாம்ப்பா. ஆண்டவரே நம்முடைய சத்தம் கேட்காதபடி நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீங்கப்பா, ஆனாலும் நாங்கள் கேட்கல ஆண்டவரே. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஹல்லேலூயா. சாமுவேலை குறித்து நாம் பார்க்குறோம். சாமுவேலுக்கு ஆண்டவர் ஹல்லேலூயா சாமுவேலே சாமுவேலே என்று ஆண்டவர் அழைத்தார். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவன் அழைக்கும் போது அவன் போய் ஏலியிடத்தில் போய் கேட்கிறான். பிறகு ஆண்டவர் சாமுவேலே என்று அழைக்கிறார். பிறகு அவன் அறிந்து கொண்டான் ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொல்லி. ஏலியின் மூலமாய் தேவ மனுஷன் மூலமாக கர்த்தருடைய சத்தத்தை அவன் அறிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அவன் அறிந்த பிறகு அவன் சொல்கிறான், ஆண்டவர் கூப்பிடும்போது இதோ அடியேன் ஆண்டவரே, இதோ அடியேன் ஆண்டவரே. இதில் பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சாமுவேலை கூட்டிக்கொண்டே இருக்கிறார்.
எப்போதென்றால் சாமுவேலுக்கு கர்த்தருடைய சத்தம் இதுதான் என்று அறிந்து கொள்ளும் வரை அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் உங்களை அழைத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேலை ஒருவேளை 3 முறை இருக்கலாம், உங்களை 300 முறை அழைத்திருக்கலாம், 3000 முறை ஆண்டவர் அழைத்திருக்கலாம். நீங்கள் அறியும் வரை அவர் அழைத்து கொண்டே இருப்பார். இது ஆண்டவர் தான் சொல்லி நீங்கள் அறிந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது இஸ்ரவேலிலே பெரிய தீர்க்கதரிசியாய் சாமுவேலை கர்த்தர் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா இந்த மாலை வேளையில். அப்பா, நீங்கள் தொடர்ந்து எங்களை அழைத்து கொண்டிருக்கிறீங்கப்பா. அந்த சத்தத்தை நாங்கள் கேளாதபடி, ஒருவேளை சாமுவேலை போல நாங்கள் ஏழு இடத்துல சென்றிருக்கலாம், ஆனாலும் ஆண்டவரே இன்றைக்கு ஒருவேளை வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா, எங்களோடு இடைப்படுகிற தேவன் ஆண்டவரே, எங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை சீர்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை ஸ்திரப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை நிலைப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, எங்களை உறுதிப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே, பிரயோஜனமானவர்களை அறிவிக்கிற தேவன் ஆண்டவரே, வரப்போகிற காரியங்களை அறிவிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அநேகரோடு கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒருவேளை குழப்பத்தோடு கூட வந்திருக்கலாம். கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் ஒரு தெளிவான வார்த்தையை கொண்டு. ஹல்லேலூயா. எல்லா குழப்பத்தின் ஆவிகளும் ஹல்லேலூயா விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் தெளிவுள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியை அவர் தருகிற தேவன். அவர் ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த காரியத்தை குறித்தும் ஹல்லேலூயா கவலைப்படாதபடி கர்த்தருடைய வார்த்தை வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போமா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரோடு கர்த்தாவே நீர் பேசுவீராக, இடைபடுவீராக. எல்லா குழப்பங்கள் மாறட்டப்பா, தயக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே, எல்லா ஏமாற்றங்கள் மாறட்டும் ஆண்டவரே, வஞ்சகங்களான காரியங்கள், சத்துருவின் வஞ்சகங்கள் எல்லாம் நீங்கட்டாப்பா. உடைய மெய்யான சத்தியத்தில் கர்த்தர் நடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைக்காக கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போமா. கர்த்தர் இனியும் நன்மைகளை செய்ய விரும்புகிறார். அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரையும் வருகிற நாட்களில் ஜீவனுள்ள சாட்சியாக கர்த்தர் எழுப்ப போகிறதற்காக ஹல்லேலூயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அநேக தேவையோடு கூட வந்திருக்கலாம், அநேக காரியங்களோடு கூட வந்திருக்கலாம். எல்லா ஜெப தேவைகளும் ஜெப விண்ணப்பங்களும் சாட்சிகளாக மாறட்டும் ஆண்டவரே. அப்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதற்கேற்றபடி எங்கள் இருதயங்களை மாற்றினபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு பேசுகிற தேவன் அப்பா, ஒவ்வொருவரோடு கர்த்தராவே ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கடந்து வரட்டோம்ப்பா. இன்று முதல் ஆண்டவரே நீங்கள் பேசுகிறதை நாங்கள் கேட்கிறவர்களாய் உடைய மெல்லிய சத்தம் வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரே தகப்பன வேத வசனத்தின் மூலமாய் தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் ஆண்டவரே தேவ பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒவ்வொன்றையும் ஆண்டவரை நாங்கள் அசட்டியாராதபடி அவைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி நாங்கள் நடக்கிறவர்களாய் கர்த்தரைகளை மாற்றுவீராக ராஜா. சத்தத்தை கேட்டு ஆண்டவரே அப்பா, யார் அந்த கதவை திறக்கிறார்களோ அவர் உள்ளே பிரவேசிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்கள் திறக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டார். ஹல்லேலூயா. அவர் கதவை தட்டி கொண்டே இருப்பார். அவருடைய சத்தத்தை கேட்கும் வரை அவர் தட்டி கொண்டே இருப்பார். சாமுவேலை அழைத்த தேவன் நம்மையும் அழைத்து கொண்டே இருக்கிறார். ரீகாலாதாராப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறாப்பா. உடைய சித்தங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்ட எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமா. இந்த நாளிலே தகப்பட ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு உம்முடைய பிள்ளையாக எங்களை வைத்திருக்கிறீங்களே அப்பா. எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்மைகளுக்காக எத்தனையோ ஜனங்கள் அப்பா இன்று 2025ஆம் ஆண்டில் இல்லை ராஜா, ஆனாலும் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறீர் அப்பா. இந்த பூமியில் வைத்திருக்கிறீர், இந்த கத்தார் தேசத்தில் வைத்திருக்கிறீர், எல்ரோய் சபையில் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் விட்டு விலகி சென்றிருக்கலாம், இன்றைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களோடு பேசுவீராக, ஒவ்வொருவோடு பேசுவீராக ராஜா. இப்படி மெல்லிய சத்தம் எங்கள் வாழ்க்கையில் கேட்கட்டும், எங்கள் சத்தத்தில் செவிகளில் கேட்கட்டாம்ப்பா. எல்லா ஆண்டவரே தடைகளை கர்த்தர் நிர்மூலப்படுத்தினபடினால கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம்மா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நிறைய ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக, பலப்படுத்துவீராக. ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்லது ஆராதனைக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் இடைபடுவீராக. உபவாச ஆராதனை கர்த்தர் பலப்படுத்துவீராக. ஆண்டவரே ஏற்படுத்த எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அற்புதங்களினால் அதிசயங்களினாலும் ஆண்டவரே நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம்.
என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாது வெட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்ன தேவன். அப்பா, நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி ராஜா. அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா தடைகளை நிர்மூலப்படுத்துங்க ஆண்டவரே. பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கொண்டு வந்து சேர்ப்பீராக ஆண்டவரே. எல்லா தடைகளை நிர்மூலப்படுத்தி ஆண்டவரை ஆராதனை வேலை முழுவதையும் கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது செபிக்கிற வர இருக்கிற தேவதாசனை ஆண்டவரை மறைத்து நீர் வெளிப்படுவீராக ராஜா. ஆண்டவரை நீர் இடைப்படுவீராக, வழிநடத்துவீராக. வந்த யாவரையும் ஒரு விசை கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. தேவ சமூகத்தில் ஆண்டவரை நீர் நிரப்பினபடினால, தேவ பிரசன்னத்தினால் நிரப்பினபடினால அப்பா, அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டபடினால ஆண்டவரே அப்பா, வருகிற நாட்களில் நாங்கள் பெற்றுக்கொள்போகிற ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகள் மத்தியில், எங்கள் வேலை ஸ்தலங்களில், இந்த தேசத்தில், ஊழியங்களில் கர்த்தர் செய்ய போகிற மகத்துவான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ரத்த கொட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாது. ஆமென். என்னுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்யம் கொண்ட அனைவரோடும் இன்று வென்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.